5வது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த நல்லா போது கவனிங்க. தாமதித்துக் கொண்டிருக்கிற போது ஏகூத் ஓடிப்போய் சிலைகளுக்குள்ள இடத்தை கடந்து சேயிராத்தை சேர்ந்து தப்பினான். நல்லா கவனிச்சுங்க. அந்த இடத்துல ஒரு தாமதம் வந்தபோது அங்கே ஒரு எதிரி தப்பி போனான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில ஒரு தாமதம் வரும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை நீங்க ஜெயிக்க வேண்டிய நேரத்துல நீங்க ஜெயிக்காம விட்டுட்டு, நீங்க அவனை மேற்கொள்ள வேண்டிய நேரத்துல மேற்கொள்ளாம விட்டுட்டு, அவனை துரத்த வேண்டிய நேரத்துல துரத்தாம விட்டுட்டீங்கன்னா, அந்த சத்துரு உங்களை விட்டு தப்பித்து ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் தப்பிச்சு போய் அவன் ஜீவனை காப்பாற்றி கொள்ளுவான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம தொடர்ந்து பார்த்தோம். யோசுவா என்ன பண்ணா? தேவனோடு பேசி, ஆண்டவரே, இந்த சூரியன் இன்னும் எனக்கு கொஞ்ச நேரம் நிற்கணும், இந்த சந்திரன் இன்னும் கொஞ்ச நேரம் நிற்கணும், எனக்கு இந்த இரவு இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகணும், என்னுடைய எதிரிகளை நான் இன்னைக்கே வீழ்த்தி ஆகணும். கொஞ்சம் இடம் எடுத்தா அவங்க திரும்ப ஒரு புது பலத்தோடு வந்து எங்களை எதிர்கொள்ளுவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். இப்போ சோர்ந்து போயிருக்காங்க, இப்பவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிக்குரியவன் தன்னுடைய எதிரியை ஒரு அட்டன் ஸ்டெச்சில் அவன் ஜெயிக்கிறவனா இருப்பான். நல்லா கவனிங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது, அந்த போராட்டத்தை நீங்க அப்பவே நீங்க வந்து ஜெபித்து துரத்தலைன்னா, அதை மேற்கொள்ளணும்னா, அது மேல ஜெயம் பெறலைன்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது ஆலமரம் போல உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களை ஆட்டி படைக்கும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பையனுக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு நம்ம வாசிச்சோம் இல்லையா? அந்த தகப்பன் விசுவாசத்தை குறித்து வாசிச்சோம் பார்த்தீங்களா? அந்த பகுதியில் அந்த பையனுக்கு எப்போது இந்த பிசாசு பிடிச்சது நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அப்பன் சொல்றான், சின்ன வயசுலயே அவனுக்கு பிடிச்சது, அநேக வருஷமா அவனுக்குள்ள இருக்கு. நல்லா கவனிங்க. அன்னைக்கே அந்த பிள்ளைகிட்ட இருந்து அந்த பிசாசை துரத்தாம பல வருஷமா வச்சிருந்ததுனால அந்த பிசாசு அவனுக்குள்ள நல்லா பலமா கிரியை செய்து அவனை எப்போதும் அலக்கழித்து கொண்டு இருந்தது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு சில விஷயத்தை அப்பவே துரத்துறது ஈஸி. டாக்டர் கூட அதை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்டார்டிங்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இது கியூரபிள். இன்னைக்கு காலம் தள்ளி வந்தால் என்ன சொல்கிறாங்க? ஜீவனுக்கு உத்தரவாதம் கிடையாது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்களை, சில போராட்டங்களை, சில பிசாசுகளை நீங்கள் அப்போவே மேற்கொள்ளலை அப்படின்னா உடனே அது என்ன பண்ணும்? தப்பித்து உங்கள் கைக்கு மீறி போகும்.